நீங்க சசிகலா மேடம் பாத்தீங்கன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் சாரை பாத்தீங்களா? இல்ல நீங்க கட்சி மாறதாவும் சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல ஏதாவது கட்சி மாறுறீங்களாங்கிறது தான். தொண்டர்களோட பிரதிபலிப்பு என்னென்ன இருக்குது? நீங்க சசிகலா மேடம் பாத்தீங்கன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் சாரை பாத்தீங்களா? இல்ல நீங்க கட்சி மாறதாவும் சொல்லியிருக்காங்க. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்னென்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ரவீனா, அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்தித்து பல்வேறு உண்மைகளை எடுத்து கூறுவதாக நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் தனியார் நிகழ்வுக்கு பங்கேற்பதற்காக வந்துள்ளார். அங்கு அவர்கள் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்துள்ளனர். இதை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களிடம் கேள்வி எழுப்பினர். வரும் 5ஆம் தேதி மாற்று கட்சிக்கு ஏதேனும் போக போகிறீர்களா, கட்சியை விட்டு விலக போகிறீர்களா போன்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். அதே போன்று சசிகலா ஓபிஎஸ் அவர்களையும் சந்தித்து பேசினீர்களா என்ற கேள்விக்கு பத்திரிகையாளர்கள் முன்வைத்து கேட்டனர். ஆனால் இவை எதற்கும் அவர் பதில் சொல்லாமல் கையெடுத்து கும்பிட்டு வரும் 5ஆம் தேதி அனைத்து தகவல்களையும் தெரிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். ரவீனா, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலா. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது செப்டம்பர் 5ஆம் தேதி காலை 9:15 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இபிஎஸ் தரப்பில் யார் என்னிடம் பேசினார்கள் என்று அன்றைய தினம் தெரிவிக்கிறேன் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார்.